warahmatullahi wabarakatuh, and warm good afternoon to all of us. This is my 50th year of teaching, so I thought I should also speak a few words. 74 I started teaching, 1974. என்ன ஒரே ஒரு வருத்தம், சைபா வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. நான் அவருக்கு மட்டும் சூட் வாங்கி கொடுத்தாரு கேஎன் பாஷா. இதை ரொம்ப தப்பு பண்ணிங்க சார். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து புயலில் வந்து இந்த சாக்கடை தண்ணி உள்ளார வந்துட்டு வி ஹாவ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட். அதனால் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், இவர் பிளேசர் போட்டு வர சொல்கிறாரு, பிளேசர் எங்கே இருக்குன்னு கேட்டேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி எங்கேயோ வச்சுட்டேன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. இவரால் நான் செலவு பண்ணி நேற்று ஒரு பிளேசரை வாங்கினேன். தெரிஞ்சது தான் உங்ககிட்ட வாங்கியிருப்பேன் ஐயா. ஒரு சிறிய கருத்து, எங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் வந்தாருங்களேன் ஹலீலுல்லா சாப், திருப்பி சொல்கிறாரு கை தட்டுங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் கை தட்டுறது எதுக்குங்கிறத மட்டும் நம்ம தெரியாமல் இருக்கிறோம். டெஸ்மண்ட் மாரிஸுடைய ஒரு அருமையான புத்தகம் இருக்குது, மேன் வாட்சிங். ஐ வுட் ரிக்வெஸ்ட் தட் ஆல் ஆஃப் யூ கோ த்ரூ இட். மேன் வாட்சிங் பை டெஸ்மண்ட் மாரிஸ். அந்த புக்கில் வந்து என்ன கருத்து சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் வந்து ராஜா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும்தான், அவர் தான் தலைவர், அவர் தான் ராஜா. இன்னைக்கு அவர் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் மேடைக்கு வரும்போது when we come and receive the award, அவர் என்ன பண்ணுவார், இங்கே வா ராஜா, இப்படி முதல்ல கை தட்டுவார், இப்படி தட்டி அனுப்புவார், ப்ரைஸ் பண்ணி அனுப்புவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும் போது பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸ், அவங்க எல்லாம் மேலே போகும்போது ராஜா வந்து தட்ட ஆரம்பிக்கிறாரு. ராஜா மட்டும் தட்டக்கூடாது, மற்றவங்களும் தட்டணும். மந்திரிகளும் இப்போ இருக்கிற 1 2 3 4 5 6 7 பேரும் எங்களை முதுகில் தட்டி அனுப்பணும். அப்புறமா இன்னும் கொஞ்சம் அதிகமாகி நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் வந்து என் முதுகில் தட்டினா என்னவாகும்? அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, ஆரிஜின்னு 2 விதமான கைத்தட்டல். இப்போ ஒரு நண்பர் தூரமாக இருக்கிறாரு, இப்போ அவர் கீழே வந்து அவ்வளோ தூரம் போயிட்டார், ரஃபீக்கை நான் கூப்பிடணுன்னா 2 கையால் ஐ வில் கிளாப் லைக் திஸ், இப்படி கை தட்டுவேன். ஏன்னா சத்தத்தை உருவாக்கணும், ஐ எம் கிரியேட்டிங் அ சவுண்ட். அதனால 2 கையால் தட்டுறேன். ஆனால் நான் அப்ரிஷியேட் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க, ஒரு கை சும்மா இருந்துடும், ஒரு கையால் தட்டுறோம். அந்த சும்மா இருக்கிற கை தான் நம்மளுடைய முதுகு, கையால் அப்ரிஷியேட் பண்ணுறது தான் இன்னொரு கை. அதனால கை தட்டுறது வந்து is only appreciating the tapping the back of the person, which we will continue to do, and appreciate all the awardees today with a beautiful clap. Thanks to Saiba and for everybody over here. Thank you very much.